ஹாய். ஹாய். லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் எந்த நிலைமையில இருப்பீங்க அப்படின்றது தெரியல. நாங்கள் லைவையும் பார்த்தோம் அண்ட் அந்த எபிசோடையும் வந்து பார்த்தோம். ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேர்ஸ்ட் எபிசோட்ஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எபிசோடு வந்து இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகும். இது ஒரு முறை க்ரூவலாக இருக்கு அப்படின்ட்டு நிறைய இடத்துல வந்து இந்த ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க் வரும்போதெல்லாம் வந்து எல்லாரும் க்ரூவலா இருக்கு, பார்க்கவே முடியல அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நெஜ க்ரூவாலிட்டி தெரியணும்னா வந்து இன்னியோட எபிசோட பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து இவ்வளோ பயங்கரமா வந்து என்ன சொல்றது, கில்ட் ட்ரிப், அதாவது வந்து நீ எதுக்குமே லாயக்கு இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணை தானே ஃபீல் பண்ண வச்சு அதுல அந்த பொண்ணு ட்ராப் ஆகி நான் போறேன்னு சொல்லி, அதையும் பிக் பாஸ் வந்து முன்னாடி இருக்கவங்களாம் கலந்துரையாடுங்கன்னு பேசுறவர் வந்து டொப்புன்னு நீ தான் போகணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடி போய் எடுத்து வந்து இருக்கும்போது அந்த எல்லாருக்கும் வந்து ஒரு தக்கையா ஒரு பாக்ஸ வைப்பாங்களாம். இதுக்கு மட்டும் அப்படியே ஸ்டோன் எல்லாம் பதிச்ச மாதிரி ஜிகி ஜிகின்னு ஒரு டப்பா வைப்பாங்களாம். அது ஹெவியா இருக்குமா, மீட்டர்ஸ் பெட்டி, ஹெவி அமௌண்ட். அந்த இடத்துல உள்ள வரும்போது மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படியே மூடுற மாதிரி எல்லாம் காமிச்சு அந்த பயத்துல பண்ணாங்களா. இங்கெல்லாம் வந்து ஓவரா எதுவுமே மூடவும் இருக்காதான். உள்ள வந்த பொண்ணு லைவ்ல காட்டும் போது ஒரு செகண்ட்லயோ இல்ல ஆன் டைம்லயோ வந்துட்ட மாதிரி காமிச்சிட்டு, ஆனா வந்து இதுல ஹாட் ஸ்டார்ல வந்து ரீப்ளே மாதிரி காட்டும் போது அதுல இருந்து 37 செகண்ட் ஆகுற மாதிரி காமிப்பாங்களாம். இதெல்லாம் பண்ணி நாங்க ரொம்ப ஃபேரா ஒரு எலிமினேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்பிட்டோம். ரொம்ப நல்ல ஃபேரா பண்ணிருக்கீங்க, ரொம்ப செம்மையா இருந்துச்சு இந்த ஃபேரான எலிமினேஷன். இது எல்லாருமே உடனே கொடி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து அதுவா சூஸ் பண்ணுச்சு, அதை யாரு ஓட சொன்னா, சௌந்தர்யா மாதிரி பாதியிலேயே வந்துட வேண்டியதானே. பாதியிலேயே வரணும்னா அது சௌந்தர்யாவா இருக்கணும், ஜாக்லினா இருக்கக்கூடாது. ஜாக்லினா இருந்தாங்கன்னா பாதியில அவங்களால வர முடியாது. இதுதான் அவங்களோட ரியாலிட்டி. கூடவே வந்து ஏன் அவங்க வந்து பாதியிலேயே வரல, இல்ல ஏன் வந்து அந்த டாஸ்க்குக்கே வந்து போனாங்கன்னு வந்து கேட்டாங்க. எல்லாருக்கும் வந்து இது நடக்கல. இவங்களுக்கு இந்த டாஸ்க்ல வந்து இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வர்ற ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு எல்லாரையும் வந்து ஒரு 5 நிமிஷம் பேச வச்சு அவங்க எல்லாருக்கும் பயங்கரமா இருந்த மாதிரியும் அதுல 1% கூட வந்து ஜாக்லினுக்கு ஃபீல் ஆகாத மாதிரியும், ஏன்னா அவங்க போகவே இல்லைன்றத வந்து அவங்களுக்கு காமிச்சு அவங்கள வந்து கில்ட் ட்ரிப் பண்ணி அதுல வந்து உடனே, அதாவது அவங்க பேசிட்டு இருக்கும் போது உடனே அடுத்த பாக்ஸ் வந்து ட்ராப். இது எல்லாம் ஆன் பண்ணனும், வெளியே போங்க சொல்லிருக்கலாம். இதோட கண்ணை கட்டி தள்ளிட்டு இருக்கலாம், அந்த பக்கம் அனுப்பிடலாம். இருந்தாலும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் போறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்ஸ வந்து நாங்க வைக்கிறோம், அதுவும் இதான் கடைசி பாக்ஸ், இதை எடுக்கலன்னா நீங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம்ல. அதான் சோ அந்த மாதிரி இதெல்லாம் பேசி யாரோ ஒருத்தரை எவிக்ஷன் பண்ணணும். இல்ல அதுல வந்து ஜாக்லினும் அங்க வந்து முத்து ரயான் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் நிக்கல, ரயான் தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்தது. சத்தம் போட்டது ஜாக்லின்னு சொல்லி ஜாக்லினோட சத்தம் தான் கேட்டுச்சு. அதாவது இது நீங்க முன்னாடியே ஜாக்லின் வர்சஸ் பவித்ரா நடந்திருந்தப்போ பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் அந்த பொண்ணு உள்ள இருந்திருக்கும். ஆனா நீங்க பண்ணல, ஏன்னா உங்களுக்கு ஜாக்லின் வெளியில போகணும். ஏன்னா இதே சிச்சுவேஷன் தானே அப்பயும் வந்தாங்க. முதல்ல வந்தது ஜாக்லின் தான், நான் வரேன்னு கத்தி சொன்னதும் ஜாக்லின் தான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, யார் வெளில போவான்றத நீங்களே பாத்துக்கோங்க, அதுபடி வந்து ஒருத்தவங்க வெளியில போட்டோம்னு நீங்களா வந்து ஒரு விஷயத்த தான் சொன்னீங்க. அதுபடிதான் வந்து இவங்க பண்ணி பவித்ரா போய் எடுத்து எல்லா காரியமும் நடந்துச்சு. இந்த ஒரு டாஸ்க்ல அங்க ரயானையும் முத்துக்குமரையும் வந்து நிக்க வச்சுட்டு, இல்ல அவங்க குரல் தான் எனக்கு முதலே கேட்டுச்சு, எல்லாம் கிளம்பு, அதாவது டிஸ்கஸ் கூட பண்ண விடல, உட்காருங்கன்ட்டாரு. சரி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதையும் இதையும் சொல்லிடுறேன், அந்த பண்ணவும் பண்ணாங்க. இவங்க வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க முடியலன்னா வந்துருங்கன்ற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. சௌந்தர்யாக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதே போதும், இதுல வின்னிங் லூசிங் எல்லாம் கிடையாது, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க, இதெல்லாம் சொன்னாங்க. ஜாக்லினுக்கு வந்துட்டு உங்களுக்கு மனசு மாறுச்சுன்னா வாங்க, ஆனா நீங்க வெளில போய் இலக்க அடைஞ்சிட்டு வர்றவங்களே வெற்றியாளன்ற மாதிரி எல்லாம் போட்டு அவங்க மைண்ட வந்து குழப்பறதுல வந்து பிக் பாஸ் ஒரு பெரிய வேலை பண்ணிருக்கிறாரு. அப்படியே அவங்க ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டு, இன்னும் நான் சொல்றேன்,
நம்ம வந்து அவங்க வச்ச அந்த வீடியோவோட லெங்க்த்துக்கு வந்து நீங்க டைமிங் வச்சீங்கன்னா 37 செகண்ட்ஸ் வரும். அதுக்கு மேலயே கூட வரும். கட் பண்ணி ஷார்ட். ஏன்னா இது ஒரு கண்டினியூஸ் ஷாட் இல்ல. கண்டினியூஸ் ஷாட்ல நீங்க எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். உள்ள போகும்போது அதே மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறம் பஸ்ஸர் சத்தம் வந்துச்சு. எப்பயுமே 00 வந்த உடனே பஸ்ஸர் வரணும்ல, ஏன் வரல? ஏன் டோர்ஸ் வந்து முன்னாடி மாதிரி க்ளோஸ் ஆகல? அதை பார்த்தாலே ஒரு பதட்டம் வரும். ஐயோ முடிக்கணும் போல. அப்ப அவங்க ஒரு ஓடி வந்தாங்க. அவங்க ஒரு இது அடிச்சிருப்பாங்கல்ல, அப்படியே பவித்ரா அடிச்ச மாதிரி ஒரு பொத்துரு விழுந்திருப்பாங்க. இல்ல நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு இன்னொரு 2 அடி தூக்கி வைக்கணும் வேகமானு தான் தோணும். சரி இது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இல்ல நான் இதை இன்னும் முடிக்கல. எனக்கு அந்த பாக்ஸ் ஹெவியா இருந்திருக்கு, டைமர் பஸ்ஸர் லேட்டா அடிச்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா தப்பையும் பிக் பாஸ் மேல இருக்கு. நீங்க எல்லாருமே அழகா இது ஜாக்லினோட தப்புன்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா யாருக்கு என்ன ஆக போகுது இதுல? எது சொல்லியும் யாருக்கும் எதுவுமே கிடையாது. நாம என்ன தெரியுமா, முன்னாடியே ஏதாவது உண்மை இருந்தாலும் நான் வந்துட்டு தெரியலையே, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு ஏதோ வந்து ஹாலுசினேட் பண்றீங்க, எனக்கு தெரியல, இப்படி நீங்க இருந்துகிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. இது எங்களோட கமெண்ட் செக்ஷன்லயே வந்து சில பேர் பண்ணுவாங்க. அது அவங்களோட இஷ்டம், அவங்க பார்க்க விரும்பாதது பார்க்கவே தேவையில்ல. இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கல ஒரு சேனலை பாக்காதீங்கன்னா நாங்க யாரையும் கூப்பிட்டு வச்சு பாருங்கன்னு உங்களை யாரையும் நாங்க வற்புறுத்தவே இல்லை. வரீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கலையா போயிட்டே இருங்க. நாங்களாம் அப்படிதான், நாங்க ஒரு சேனல்ல போய் பார்ப்போம். அந்த சேனல் நமக்கு பிடிச்சது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த விட்டு நம்ம நவிந்துருவோம். நாய்களா பேய்களா அதுங்களா இதுங்களா பண்ணாடைங்களா இப்படிலாம் கமெண்ட் பண்ணி எப்படி தெரியுமா, நீங்க ஏதாவது ஒரு சாக்கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மேல வந்து நீங்க கல் எடுத்து அடிச்சீங்கன்னா அந்த சாக்கடை உங்க மேலதான் அடிக்கும். சோ நீங்க வந்து பேசுற வார்த்தைகள்லாம் சாக்கடை, ஓகேவா? நீங்க அந்த சாக்கடையில வந்துட்டு நீங்க வந்து வெளில துப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி உங்க மூஞ்சி மேலேயே தான் அடிக்கும். ஏன்னா எங்க பக்கத்துல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. கூடவே வந்து இந்த டைம்ல நாங்க யூடியூப்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்களோட பெரிய ஒரு ஃபீச்சர் என்னன்னா வந்து அவங்களே இந்த மாதிரி கமெண்ட்டை வந்து ஹெல்ட் பண்ணி வேர்ட்ஸ் எல்லாம் ஹிடன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அபியூசிவ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தனியாவே போட்டு அனுப்பிடுறாங்க. சோ அதனால இந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து பிளாக் பண்ணிடலாமா, இவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து இது வரைக்கும் நாங்க யாருமே ரிப்போர்ட் பண்ணல. பட் இப்ப நம்ம இந்த மாதிரிலாம் வந்து யாருன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க சேனலை முடக்கிறதுக்கான இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சோ அதுவும் எங்களுக்கு வந்து அந்த 10,000 வந்துட்டதுக்கு அப்புறமா வந்து யூடியூப் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா டைரக்டா எங்களால வந்து அந்த பர்சன் அந்த அக்கௌண்ட்டை வந்து என்ன நல்லாவே அவங்க மேல கேஸ் போடுறதோ இல்ல எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய சப்போர்ட் கிடைக்குது யூடியூப் சேனல்ஸ்க்கு, யூடியூப் டீம் கிட்ட இருந்து. அதனால ரொம்ப தேங்க்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி அண்ட் சத்யா அவர்களோட ஒரு பேண்டர். அதாவது வெளியில இருக்கவங்க எல்லாம் வந்து அவங்க பொய்யா அழுதாங்கல்ல, பொய்யா அழுதவங்களை பார்த்து வந்து அவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. இவ வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல இருந்து ரிட்டையர் ஆகி போறாங்க. அந்த ஸ்கூல்ல அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் வேலை பார்த்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். அங்க சில பேர் வந்து அவங்க போறதுல அவங்களுக்கு ஒன்னும் பெருசா வர்த்தம் இருக்காது. ஆனா அவங்க போகும்போது போறாங்க இப்படின்னு யாருன்னா பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் அவங்களால அழுக வரலனாலும் அமைதியாவது நிப்பாங்க, இல்ல அழுக வர்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரியாவது இருப்பாங்க. உங்களுக்கு பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் அதுதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அது அவங்களோட தரத்தை அவங்களே காமிச்சுக்கிறாங்க. நான் எங்களெல்லாம் நல்ல பெரிய ஆளுங்க நினைச்சு நான் எனக்கு கூட ரொம்ப காமெடியா இருந்துச்சு மிஸ்டர் ஜெஃப்ரி அண்ட் சத்யா. உங்களெல்லாம் ஷர்ட்லெஸ் காய்னு அர்ணவ் சொன்னார்ல, அப்புறம் ரொம்ப வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கெல்லாம் காசு சில்லறைய செதற விட்டோம். ஆமாங்க, நல்ல சில்லறைய செதற எல்லாருக்கும் கோவம் வர வந்துச்சு. ஆமா, எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்ததுங்க. அது வந்து ஜெஃப்ரி எவிக்ட் ஆகி போகும்போது ஜாக்லின் தான் ரொம்ப பொங்குனாங்க இவங்க ரெண்டு பேருக்கும். ஐயோ ஆமா ஆமா, நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு அர்ணவ் சொல்லிட்டு இருந்தாரு. நோண்டிக்கிட்டு இருந்தாங்க, இது இருந்தாங்க, இதெல்லாம் உண்மைன்னு சொல்றாரோ ஜெஃப்ரி? இங்க யாரோ பொங்கிக்கிட்டு எங்க கிட்ட எல்லாம் வந்தீங்களே, அவரே சொல்றாரு எல்லாம் ஆக்டிங், எல்லாம் ஆக்டிங். இந்த உலகத்துல எதுவுமே சீரியஸா இருக்க முடியாது. அப்படிதான். எத்தனை அக்கா உங்களுக்கு? எல்லாரும் அக்கா தான், எல்லா அக்கா தான். இவரு கிண்டல் பண்றதுலயோ சௌந்தர்யா அக்கா, என்னைக்கு ஒரு சௌந்தர்யா அக்கான்னு கூப்பிட்டுருக்காரு. நான் சொல்றேங்க, இவங்களெல்லாம் வந்துட்டு கிண்டல் பண்றதுலயோ இல்ல அவங்கள வந்து மார்க் பண்றதுலயோ இல்ல வெளியில இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் வச்சு அவங்கள கூப்பிட்டாங்க. அப்பெல்லாம் என்ன மனுஷங்க நீங்க, அவங்களாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நாங்களே கூட சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு வந்துட்டு இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பயங்கரமா அடிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையை உறக்க சொல்லுங்க. ஏன்னா ஜெஃப்ரிலாம் எலிமினேட் ஆகும்போது அழுதாரு.
நான் உண்மையா தான் போனேன், நான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொன்னாரு. அதுக்கும் எல்லாரும் சிரிச்சிருக்கணும் போல அவரு சொல்றது பார்த்தா. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து யாருன்னா உண்மையா அழுதாங்கன்னா கூட, ஏன்னா அங்க சாச்சனா வந்து பொய்யா அழுதாங்க, ரியா பொய்யா அழுதாங்க, அதனால நாங்க சிரிச்சோம்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப உங்க அன்சிதா அக்கா பொய்யா அழுதாங்களா, அதுக்கு ஏங்க சிரிக்கல? அன்சிதா அக்கா அழுவல. அன்சிதா அக்கா அழுதாங்க, தண்ணி வந்துச்சு. சுனிதா அக்கா அழுதாங்களே, அதெல்லாம் போய் நீங்க கிண்டல் பண்ணிருக்கலாமே. ஏங்க நீங்க அவ்வளவு தூரம் எல்லாம் போறீங்க? ஜாக்லினே பொய்யா தான் அழுதாங்க. ஏன்னா ஜாக்லினை பார்த்து பார்த்து சிரிச்சு நின்றாரு. விஷாலே உம்முன்னு வந்தாரு. ஏண்டா அப்படி இருக்க, ஏண்டா அப்படி இருக்க சத்யா. நான் சொல்றேங்க, அர்ணவ் இஸ் far 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 better. அந்த ஒரு நாள் அவர் ஜால்ராசன் சொன்னதுல எனக்கு எதுவுமே தப்பாவே படல. இப்போ இவங்க எல்லாருமே அந்த கூட்டம் அவர் மர பிளேயர் எல்லாமே இருந்திருக்கலாம் போல. அவரை வந்து கேவலமா பேசுங்க. அப்ப அன்சிதாவெல்லாம் என்ன சொல்றது? எந்த ஒரு குடும்பமும் அவங்க இருந்தாங்கன்னா சேர்ந்திருக்க முடியாது போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து பர்சனலா அட்டாக் பண்றவர் தான் நம்ம ஜெஃப்ரியும் சத்யாவும். பெண்கள் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்க மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க, ஃபெமினிசம் பேசுறாங்க. ஃபெமினிசம் பத்தி சுனிதா கிட்ட சொல்லிட்டு இருக்க. சுனிதா ஆமாடா, அவ எல்லாத்துக்கும் வந்து மூக்க நுழைப்பா. ஏன்னாங்க நீங்க வந்து ஒரு 7 கோடி மக்கள் பாக்குற கேம் ஷோக்கு வரல, நீங்க வந்து பப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்சிக்கு வந்திருக்கீங்க. அந்த பாட்சியில வந்து இந்த மாதிரி எல்லாம் யாருன்னா பேசினாங்கன்னா இல்ல. ஜெஃப்ரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சத்யா உங்க கூட சுத்துறாருங்க. இன்னைக்கு உங்க கூட வந்து ஸ்விம்மிங் பூல்ல போவாரு, ஒன்னா ஷாப்பிங் பண்ணுவாரு, ஒரே வீட்டுல இருப்பீங்க. இன்னும் 6 மாசம் கழிச்சு, ஏன் 6 மாசம், சரி 1 மாசம் கழிச்சு அவரு உங்களை மனுஷனா மதிக்கிறாரான்னு பாக்கலாம். ஏன்னா அவர் எவிக்ட் ஆகி போயிட்டோன்னா உங்க அம்மா அப்பாக்கு ஒரு போன் கால் பண்ணல. எதுக்கு உங்களை யூஸ் பண்றாருன்னு தெரியுதா? சும்மா ஆக்கி அந்த உலக இவருக்கு புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியல. இவரு நீங்க உங்க ஃபியூச்சரை பார்க்காம இப்படியே நீங்க போய் நாசமா போனீங்கன்னா அது உங்க தலையெழுத்து, அது எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது வந்து ரொம்ப ஹைலைட்டடா நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ரயானோட இது ஃபுல் இந்த சேனல் வந்து எப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்றது தெல்ல தெளிவா அழகா முத்து முத்தா சொன்னாரு. அவரோடது வந்து கிளிப்பிங்ஸ் வந்து நிறைய இடத்துல வருது. இதை யாரும் ஒன்னார்கட்ல போட மாட்டாங்க கண்டிப்பா. அப்ப அதுல அவர் வந்து சொல்லி இருக்கிறாரு, எப்படி வந்து ஜாக்லின் யாரு, ஜாக்லினுக்கு எப்படி சொன்னா உடைவா, அந்த உடையிறது கூடயே இந்த டாஸ்க பத்தி சொல்லணும். அந்த டாஸ்க்ல சொல்லி அவளை போய் ஒரு பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆனா உடனே சொன்ன உடனே டிராப் விழுந்துட்டா. ஆமா, அதாவது வந்து இந்த ஃபுல் இதுவுமே பர்ஃபெக்ட்டா ஸ்கெட்ச் போட்டு ஜாக்குக்காக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. என்ன சொன்னோமோ அதே சொல்றாரு. நாங்க என்ன தாட் ப்ராசஸ் நினைச்சோமோ அது அவர் சொன்னாரு. அதே மாதிரி மஞ்சரியும் சொன்னாங்க. இந்த ஃபுல் இதுவுமே வந்து இமோஷனலா அவளை வந்து ட்ரெயின் பண்ணி அது மூலியமா ஆதாயம் தேடி பண்ண மாதிரி இருந்ததுன்றது which is very true, very very true. And இன்னொரு எனக்கு தெரிஞ்சு இது ரயானுக்கே வந்து ஹிட் ஆகும் சேனல். ஆமா, சேனல் இத கண்டிப்பா ஏதாவது பண்ணி இவரை கடைசியில ஆக்கி விட்டுருவாங்க. ரயான் இஸ் a winner. சீரியஸ்லி நான் இன்னொன்னு சொல்றேங்க, டாப்ல இருக்கிற இந்த 4 கண்டஸ்டன்ட்டுமே 4 கண்டஸ்டன்ட்ஸ்ன்றத விஷால மட்டும் தள்ளிடுங்க, அவர் எதுக்குமே வந்து இதுவே கிடையாது. முத்துக்குமரனும் ரயானும் ஜாக்லினை வந்து போக விடாம பண்ணணும். அதே சமயத்துல அவங்க கான்பிடன்ஸையும் பிரேக் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. டைம் எல்லாமே சொன்னாங்க, ரிட்டர்ன் வந்துடு அப்படின்றத முத்து சொல்லவே இல்ல. முத்து வந்து ரயான் கிட்ட சொல்லி ரயான் மஞ்சரி கிட்ட சொல்லி மஞ்சரி கிட்ட லாஸ்ட் சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கூட ரயான் சொன்னதை மறந்துடாத, மஞ்சரி சொன்னதை மறந்துடாத அப்படின்னா அதுதான்டா அண்ணா போகும்போது கூட அவர் கேக்குறாரு, இல்ல உன்னை எங்க அம்மா மாதிரி நினைச்சேன், அதனால தானே உன்னை சொன்னேன். நானு உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, வர வந்துட வேண்டியதானே, யாருக்கு என்ன சொன்னா என்ன உனக்கு சொன்னதை சொல்றேன், யார் சொன்னா என்ன உனக்கு, நீ இந்த வீட்டுல இருந்திருப்பல இன்னைக்கு, என்னால இது உண்மையான்னு கூட நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் பாரு. செம்மையா இருந்தது. அதாவது சத்தியமா இந்த மாதிரி ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ ஒரு ஃப்ரெண்டோ கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு வேணும். இன்னைக்கு எனக்கு முத்துக்குமரனா அவ்வளவு பிடிச்சது. அவர் தெரியும் வளவலான்னு பேசுறவரு, இன்னைக்கு வளவலானே பேசலாரு, 4 வார்த்தை தான் பேசினாரு, நான் நச்சுன்னு பேசினாரு. போய் சண்டை போட இப்போ நான் யார் கூட போய் ஆடுறது இல்ல. அதுல அவரு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த வீட்டுல யாருக்குமே ஜாக்லினை பிடிக்காதுன்னு. கண்டிப்பா அத வந்து ப்ரூவ் பண்ணாங்க. இவங்க எல்லாம் போய் டான்ஸ் ஆடினாங்க பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு செலிப்ரேஷன் இருக்கட்டும், உங்களுக்குன்ற ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், உங்களுக்கு இந்த வீட்டுல வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைமே ரொம்ப கம்மி, சோ அதனால நீங்க அதை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, which is all fine. ஆனா ஒருத்தவங்க அப்பதான் வெளியே போயிருக்காங்க,
வித்தின் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல உங்களுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா தர்ஷாவலா கூட சொல்றேன், அங்க அழுது 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 அப்புறமா இங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. வர்ஷினி வந்து எனக்குலாம் பொசசிவா இருந்தது உங்களை பார்த்தாங்க. உட்காந்துட்டு அசிங்கமா ஆட்டம் போட்டுக்கிட்டு என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து உள்ள வந்து ஜாக்லின்காக நான் வந்தேன் அப்படின்னு ஒரு பொய்ய ஒண்ணு புடிக்கிட்டு யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்க நான் போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் விடுங்க, அந்த கதையெல்லாம் விடுங்க, இந்த விஷயத்த நீங்க பண்ணணுமா, இப்படி நீங்க டான்ஸ் ஆடணுமா? அத ரியா வந்து கேட்டாங்க. ரியாவை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் ஜெஃப்ரி. இங்க பாருங்க எல்லாம் இந்த ஜெஃப்ரி பையன் சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல போகுது ரியா போய் அப்படின்னு சொன்னாங்க. ரியா அதான் சொன்னாங்க அங்க போயிட்டு, சார் இவரு சொன்னார் ரவீந்தர், அவங்க ஏதோ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர போறாங்கன்ற மாதிரி அவங்க எல்லாம் நினைச்சு ஜாலியா இருக்காங்கப்பா அப்படின்னாரு. அதுதான் அவங்க சொன்னாங்க, சார் நம்ம எல்லாம் வெளியில போயிட்டு வந்திருக்கோம், அவங்க இந்த வீட்டுல 103 நாள் இவங்க கூட வாழ்ந்திருக்காங்க, அட்லீஸ்ட் இப்பவாவது இவங்களுக்காகவாவது, நமக்கு வேண்டாம், இந்த 4-5 பேருக்காகவாவது நம்ம நம்மளோட சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்காம இருந்தா இந்த ஒரு நாள் என்ன சார் குறைஞ்சிட போகுது. அதுவும் அன்ஷிதா வந்து சொன்னாங்க, ஜாக் எலிமினேட் ஆகணும் எப்படி ஆட்ட போடுது பாருன்னு வெளில போகுண்டா. சத்யா அப்படிலாம் வெளில போகாது, அப்படிதான் சத்யா வெளியில போகும். ஒருத்தவங்க போயிருக்காங்க, அவங்க அதுக்கான ஒரு விதத்துல கொஞ்சம் கூட மரியாதை. உங்க எவிக்ஷனுக்குலாம் நாங்க உட்கார்ந்து நல்லா தான் சிரிச்சிருக்கணும். நீங்க போட்ட கமெண்ட்லாம் அப்படியே முத்தான கமெண்ட் பாருங்க. யாருன்னா ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு எஜுகேட்டட் மாதிரியா நடந்துக்கிறாங்கன்றது, இன்ன வேண்டியது இன்ன வேண்டியது, ஜாக்லின் அந்த பக்கமா வரான்னு தெரிஞ்சு பட்டாருன்னு அடிக்க வேண்டியது. நீங்க அப்படியே ரொம்ப உத்தமர் மாதிரி இருந்துட்டீங்கல்ல ஷோல. அதுவும் ஜெஃப்ரிலாம் வந்து ராணவ் நடிச்சாரோ, நீங்க எல்லாம் நிஜமாவே ஒருத்தர் வந்துட்டு அடிபட்டு இருந்தா கூட போய் இருந்தாரு. ராணவுக்கு அப்படியே சிரிப்பா வருதான். அப்புறம் ரஞ்சித்தை பத்திட்டு இதெல்லாம் ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு உண்மையே தான். அவரும் சிவகுமாரும் உலக மகா ஆக்டிங் இல்ல. ரஞ்சித்துக்கும் சிவகுமாருக்கும் ஜாக்லின் போறது ரொம்ப சந்தோஷம் தான். அங்க ஆக்ட் தான் பண்ணாங்க, ஆனா அங்க ஆக்டிங்காவது பண்ணாங்களே. ஒருத்தவங்க போகும்போது உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்குது? அந்த நிமிஷத்துக்கு அட்லீஸ்ட் ஆக்டிங்காவது நீங்க அமைதியா இருக்கிறது அப்புறமாவது ஏதாவது பண்ணிட்டு போங்க, சிரிங்க, அழுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா சிரிச்சுக்கோங்க. டான்ஸ் ஆடுறதெல்லாம் பாக்கும்போது சாவுக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, 2 செகண்ட் நீங்க போட்டு விளம்பரப்படுத்துறாங்கல்ல, அதுவே ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணிடுச்சு தன்னை யாருன்னு, அது உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்க. நிஜமா அந்த பொண்ணு வந்த ஸ்பீட்ல இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கேஷ் பாக்ஸ் டாஸ்கையும் அதால வந்து ஆடி இருக்க முடியும், அவங்களால எடுத்திருக்க முடியும். இன்னைக்கு அவங்க வந்த ஸ்பீட் அப்படி. இது ஒரு பக்கா பிளானிங். ஒரு 4.5 மீட்டர் பெர் செகண்ட்ல ஒரு பொண்ணால எப்படி ஓட முடியும்? முத்துக்குமார் அதை சொன்னாரு, ரயானும் சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க அவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு வந்துங்க, அந்த வெயிட் என்ன கணம் கணக்குது, நாங்க எடுத்ததெல்லாம் சும்மா தக்க மாதிரி இருந்தது, செம்ம வெயிட், நீ பண்ணது வேற லெவல், நீ எங்கேயோ போயிட்ட விடு, உன்னெல்லாம் பார்த்து அவங்க 37 செகண்ட்ஸ். நீங்க யாரு வேணா என்ன வேணா சொல்லுங்க, என்ன கீழ்ச்சா, என்ன பண்ணா, என்ன ஏது என்ன வேணா சொல்லிக்கோங்க. அந்த பொண்ணு இல்லாத பொண்ணு, அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணிடுச்சு அவங்களால ஓட முடியாதுன்னு. அவங்களுக்கு அவ்வளோ அவங்கள பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது, அவங்க காலெல்லாம் ஒரு விதமா இருக்கும். இது நிறைய வெயிட்டா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஆமா, அது பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அந்த பொண்ணு அந்த எஃபர்ட்டை போட்டு ஓடி வந்து அந்த தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. அதான் போகும்போது சொன்னாங்க, முத்து சத்தியமா உன் ஓட்டுலாம் எனக்கு வந்திருக்காது முத்து அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ஆடினேன்னு சொன்னாங்கல்ல, அப்ப நான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நான் ஆடி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் இருக்காங்க. சௌந்தர்யா கூட சொன்னாங்க, இப்பயாவது நம்புடி, நீ நல்லாதான் கேம் ஆடுற, என்ன இன்னைக்காவது நம்புனாங்க. அவங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க உண்மையிலேயே. சௌந்தர்யாலாம் ஆடி போயிட்டாங்க. நீங்க நிறைய பேர் சீனேன்னு சொல்லலாம், இல்ல என்ன வேணா சொல்லலாம். எனக்கு அவங்க உடனே சொன்னாங்க, நீ போறியே அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அது ஒரு விதமான, நான் கேம்ல நீயும் நானும் வேற, ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ நிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதாவது அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை விட வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய பொண்ணுங்களை நான் பாத்துருக்கேன். இல்ல நான் இன்னைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸை நம்புறேன்னு ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. இன்னொன்னு வந்து சொல்லணும்னு நினைச்சது வந்துட்டு, முத்துக்குமரன் வந்து ஃபேக்கா இருந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம், மஞ்சரி ஃபேக்கா இருந்த மாதிரி தோணி இருக்கலாம், சௌந்தர்யா ஃபேக்கா இருந்த மாதிரி தோணி இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல அந்த பொண்ணு பாதிச்சுச்சு அப்படின்றது ஒரு 100% ஒரு உண்மை. அது நீங்க மறுக்கவே முடியாது. சொன்னாங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு லைன் வந்து மஞ்சரி சொன்னாங்க. இதுக்கு இவங்க வந்து அந்த டாஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க. இதை நிறைய இடத்துல மஞ்சரி பதிவு பண்ணிருக்காங்க. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவே ஏந்தல் இனிது. முயலுக்கு வச்ச குறி.
இல்ல முயலை வந்து நான் அடிச்சு நான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு வந்து நான் காமிச்சிக்கிறத விட ஒரு யானைக்கு நான் குறி வச்சேன், ஆனா எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் யானைக்கு தான் குறி வச்சேன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அதுதான் எல்லாம் உயர் உள்ள அது மாதிரி. ஆமா அந்த மாதிரி. ஆமா காண முயலை ஆக்சுவலா அந்த லைன் வந்து எப்படி சொல்றது, இது நிறைய விஷயத்துக்கு வந்து பொருந்தும். ஹையர் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய விஷயத்துக்கா இருக்கலாம், பெரிய டார்கெட்டா இருக்கலாம், இல்ல நம்ம பெரிய மனுஷனா ஒரு வந்து நான் வந்து அடிச்ச ஒருத்த டான் இல்லடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் அந்த மாதிரிதான். ஏன்னா காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவே ஏந்தல் இனிது. அது வந்து ஒரு போதே முயலுக்கு குறி வைக்காத, யானைக்கு குறி வை. உழுந்தா யானை உழட்டும், இல்லனா அது உன்னோட. இது நிறைய விதத்துல நம்ம பாடல்கள்ல, சினிமா சாங்ஸ்ல நிறைய பேர் வந்து விஜய் சார்ல கூட ஆடியோ லான்ச்ல எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நிறைய வெர்ஷன் இருக்கு, பட் இது திருக்குறள் வெர்ஷன். இது திருக்குறள்ல வர்ற ஒரு இது குறள். சோ இந்த லைன் வந்து இப்படி பர்ஃபெக்டா ஜாக்லினுக்கு பொருந்தும் நான் சத்தியமா நினைச்சு பாக்கல. அவங்க வச்ச குறியும் வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு, அந்த குறியும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு வாரியரா, ஒரு பல பேருக்கு மோட்டிவேஷனா, இன்ஸ்பிரேஷனா, ரியா சொன்ன மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா அவங்க வெளியில வராங்க. அண்ட் இங்க நிறைய பேர் வந்து சத்யா அண்ட் ஜெஃப்ரியோட ஃபேன்ஸா இருப்பீங்க. அவங்களாம் வைப் பண்ணாங்க. நாங்க எல்லாருமே வந்து எங்க அம்மா எழுதாங்கன்னா கூட நாங்க போய் சிரிப்போம். இல்ல உழுவதெல்லாம் உயர் உள்ளல் மாதிரி அவங்கலாம். ஆமா, அவங்க என்ன யாருக்கு கேட்டு போனாலும் அவங்க சிரிப்பு மட்டும் பஞ்சமே இருக்காது, which is very good. Yes, Jeffrey and Satya fans ரொம்ப தோக்க பிறந்தவங்க. ஆமா, அவங்க வாழ்க்கையில தோல்வி தவிர வேற எதுவும் சந்திக்க போறது இல்ல. அப்பெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரிதான் சொல்லுவா தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்தா சிரிச்சிடுங்க அப்படி. So Jeffrey and Satya fans வாழ்க. Yes, யார்னா வந்து ரோட்ல இன்ஸ்பிரேஷன் டு மீ, very big inspiration. சீரியஸ். யா நீங்க வந்து ரோட்ல யாருன்னா போகும்போது 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி இடிச்சிட்டோன்னா போய் நல்லா சிரிங்க, பண்ணுங்க, பாய். அவங்க எல்லாம் இடிச்சிட்டாங்க, வந்து ரத்தம் ஒரு தலையில இருந்து கொட்டும். அங்க இருந்து போயிட்டு ப்ரோ பாருங்க செல்ஃபிக்கு சிரிங்க ப்ரோ. என்ன ப்ரோ செத்துட்டியா, ஏந்திரு ப்ரோ, ஏன் செத்த, ஏந்திரு அவ ஆக்ட் பண்றான். ஓ செத்தா நிஜமாவே, ஓ வாவ், நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட் போலாம். சோ நீங்க இந்த மாதிரி ஒரு செத்து போயிட்டாங்க, பயங்கரமா மச்சான் we will have party tonight. ஆமா, செத்து போயிட்டாரு நம்ம ஃப்ரெண்ட். இல்ல நீங்க செத்து போறதுன்றது கூட அவ்வளவு பெருசு கூட போக வேண்டாம். யாருன்னா உங்களோட பையன், நம்ம சத்யா அவர்களோட பையன் இல்ல வந்து அவங்களோட க்ளோஸ் தம்பி யாருன்னா வந்து 12th ஃபெயில் ஆயிட்டாங்க, 10th ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா வா டூட் நம்ம காட்சி பண்ணலாம். அது சாதாரணமா அவர் பண்ணுவாரு, பண்ணலாம். அதோட வந்து அவர் வந்து இன்னும் வந்து யாருன்னா உங்ககிட்ட இருந்து வந்து காதலியை பத்தி எல்லாம் சொன்னாரு. நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொன்னீங்களா, அவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்துட்டாங்கன்ட்டு. இல்ல ஆக்சிடென்ட் இல்ல அவங்க அது வேண்டாம். இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துட்டாங்க நீங்க அதெல்லாம் சொன்னாங்கல்ல, அப்ப எல்லாருமே வெளியில வந்து உட்கார்ந்து சிரிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இல்ல நான் இன்னும் சத்யா நீங்க வந்து நம்ம சௌந்தர்யா மாதிரி ஒரு 17 lakhs வந்து ஸ்கேம்ல வந்து போயிட்டோம்னு உட்கார்ந்து சிரிங்க, ஓகேவா? நம்ம பிரகாஷ் ராஜ் சிரிப்பா இருப்பாருங்க, அந்த வசூல் ராஜா MBBSல அந்த மாதிரி சிரிங்க, ஓகேவா? அதே மாதிரி ஜெஃப்ரி இன்னும் உங்களுக்கு வந்து பட வாய்ப்பு கூட வரல, இன்னும் நீங்க வந்து பெருசா ஆல்பம் கூட ரிலீஸ் ஆகல. அடுத்து வந்து ஏதாவது ஆல்பம்க்கு வந்து ப்ரொடியூசர் வந்து பாட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போகும்போதும் நல்லா உட்காந்து சிரிச்சிட்டு இருங்க, ஓகேவா? இதுக்குதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. ராணவ் நோ கமெண்ட்ஸ்க. அவர் சும்மாவே சிரிச்சுன்னு தான் இருப்பாரு. அவர் நீங்க வந்து அவர் வந்து எவ்வளவு பெரிய துக்கத்துல போட்டாலும் சிரிக்கதான் போறாரு. அவர் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அவர் ஆக்சுவலாவே வந்து பிரகாஷ் ராஜ் தான். இந்த தூத்துக்குடியில சாத்துக்குடி இருக்குல்ல, தூத்துக்குடின்னு வருவாரு. என்னால சிரிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து இதுல இருக்கு. ரியல் ஃபிகர் அவர் தான். ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையுமே இதுவும் நடிப்பா கோபால்ன்ற மாதிரி அவரு. என்னால வந்து யாரோங்க ஜாக்லின், சீரியஸா சொல்றேன், யாரோ அவங்க வந்து ஒரு டிவில வர ஒரு பர்சன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் மாதிரி. ஏன்னா அவங்க நான் நேர்ல பார்த்தது இல்ல, அவங்க கூட ஒரு பர்சனல் கனெக்ட் இல்ல. படத்துல நான் ஒரு கேரக்டர் பாக்குற மாதிரி தான் ஜாக்லின். எனக்கு யாரோ அவங்களே பார்த்து போனோம். ஆமா, அந்த பர்சன் வந்து எலிமினேட் ஆகும் போது எனக்கு ஒரு சாதா வியூவர், சம்பந்தமே இல்லாத ஒரு பர்சன், அவங்கள வந்து நேர்ல கூட தூரத்துல கூட பார்க்காத ஒரு பர்சன் எனக்கு ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட 50 நாள்ல இருந்து 60 நாள் கூட டிராவல் பண்ணி, அதுவும் ஜெஃப்ரில அகான்னு சொல்லி கோவா கேங்னு ஒண்ணு உருவாக்கி அதுல இருந்து வெளில இவ்ளோ இருக்கிற உங்களுக்கு துளி கூட அந்த பர்சனை வந்து டீகிரேட் பண்றோமேன்னு உங்களால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட தராதரம் அங்கேயே வந்து வெளிப்பட்டுருச்சு.
உங்களுக்கு வந்து யாருன்னா வக்காலத்து வாங்கிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேசுறாங்கன்னா இதுக்கு மேல அவங்களோட தராத்தரமும் எல்லாருக்கும் வந்து வெளிப்படையா தெரியும். சோ அவ்வளவுதான் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.